அசைக்க அமைதியான அமர்வு நிலை, கவனிக்கின்ற மனம். சுற்றிலும் தெய்வீகம் நிரம்பிய சூழ்நிலை. சுற்றிலும் அமைதி ஆற்றலும் பிரபஞ்சமாய் நம்மை சுற்றி இருந்து கொண்டு அருளை நம் மீது அலையலையாய் பாய்ச்சுகின்றன. தெய்வீக பேரலை நம் உடலிலும் உயிரிலும் அலையலையாய் பாய்ந்து நிரம்புகின்றது. நிரம்புகிறோம். தெய்வீக பேராற்றல் நம் உடலிலும் உயிரிலும் அலையலையாய் பாய்ந்து நிரம்புகிறது. நிரம்புகிறோம். உணர்வு தெய்வீக ஆற்றல் இரவும் பகல் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. தாய் தந்தையரை வணங்குகிறோம். அவர்களின் முழு உருவம் நம்மை ஆசிர்வதிக்கிறது. பெற்றோர்களின் ஆசைகளை நம்மிலே நிரப்பிக் கொள்ளுகிறோம். குரு குரு வேதாத்ரி மகரிஷி அவர்தான் அருள் ஆசைகளை ஏற்று நம்மோடு இணைத்துக் கொள்ளுகிறோம். குரு உணர்வோடு பஞ்சபூதம் பஞ்சேந்திரியங்கள் அதில் 5வது தத்துவமான நிலம், பூமி, நிலத்தை, மண்ணை நம்முடைய தவத்துக்காக எடுத்துக் கொள்ளுகிறோம். பிரபஞ்ச படைப்பில் மண்ணின் உற்பத்தி ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மண்ணாலும் மண்ணிலிருந்தும் எப்போதும் காப்பு பெறும். மண்ணை பயனுள்ள முறையில் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். மண்ணின் இருப்பு நமக்கு எப்போதும் நன்மையே செய்யுமாக. மண்ணாகிய பூமி, பூமியாகிய இந்த உடல் மண்ணின் மீது தவம் ஏற்றுகிறோம். நிலம்
ஆடு, நிலம், மலைகள், நிலம், வயல்வெளிகள், நிலம், பாலைவனங்கள், நிலம், கடற்கரைகளும் நிலம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், ஆலை. இவ்வகை நிலங்களும் ஒன்றின் கூட்டு மண் இந்த உடல், ஒரு உடல், தசைகளும் எலும்புகளுமான உடல். மண்ணே இந்த உடலாயிருப்பதை உணரும். இந்த உடல் ஒரு மண் சிலையா, மண்ணுடல் உணர்ந்து தவம். மண்ணின் பரிபூரண ஆற்றலோடு நான்காவது தத்துவமான நீர். நீர் இன்றி அமையாது உலகு. நீர் தாவரங்கள்ல, மேகங்கள்ல, அனைத்து உயிர்களிலும் 72% நீரே. பூமியிலும் நீரின் படைப்பு ரகசியத்தை புரிந்து கொள்ள, நீராலும் நீரிலிருந்தும் பாதுகாப்பை பெறுகிறோம். நீரின் இருப்பு நமக்கு எப்போதும் நன்மையே செய்து கொண்டிருக்கிறது. நீரின் இருப்பை உணர்ந்து நீரின் மேல் மனம் நிறுத்தி தவம். இந்த உடல்ல இருக்கிற 72% நீரை உணர்கிறோம். அதை அப்படியே முழுமையாக்கி இந்த உடல் நீரால் செய்யப்பட்ட சிலையாய் நெகிழ்கின்ற கண்ணாடி சிலை போல் தண்ணீர் சிலையாய் உணர்ந்து தவம். நீரின் குளிர்ச்சி
நீரின் நீரின் நாமே சுத்தமாக மூன்றாவது தத்துவமான நெருப்பு. நீரின் அழுத்தம் குறைகையில அதன் வெப்பம் வெளிவரும். பிரபஞ்ச உற்பத்தியில் தீயின் படைப்பு ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பார்த்தாலும் வெப்பத்திலிருந்தும் நமக்கு எப்போதும் நன்மையே கிடைக்கும். சூரியன் முதற்கொண்டு பூமியின் அனைத்து உயிர்களிலும் இயக்க ஆற்றலாய் இருப்பது வெப்பம். வெப்பத்தின் இருப்பு அதன் இயக்க ஒழுங்கு நன்மை வாழ்விக்க வல்லது. நெருப்பின் மீது, வெப்பத்தின் மீது, சூரிய சக்தியின் மீது மனம் செலுத்தி தவம். அனைத்து வெப்ப சக்தியும் குவிக்கிறோம். உடல் முழுவதும் கனலாய் இருப்பதை, நெருப்பாய் இருப்பதை உணர்ந்து உடலை நெருப்புச் சிலையாய் உருவகிக்கிறோம். நெருப்புச் சிலையாய் உடல் மீது தவம். நெருப்பின் வெப்பம் அதன் கதகதப்பை உணர்கிறோம். இரண்டாவது தத்துவமான காற்று. பிரபஞ்சத்தில் காற்றின் உற்பத்தி ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். காற்றின் இருப்பு
நமக்கு எப்போதும் நன்மையே செய்து கொண்டிருக்கிறது. பூமியின் மீது 10 மைல் தூரம் அடர்த்தியாகவும், அதற்குப் பிறகு லேசாகவும் இருந்து கொண்டு, பூமியில் கவசம் போல உயிர்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறது. காற்றின் மூலமே உயிர் இயங்குகிறது. காற்றின் இருப்பை உணர்ந்து, தென்றலாகிய உயிர் மூச்சின் மீது மனம் செலுத்தி தவம் காற்றே இந்த உடலாய் அவ்வளவு அதை உணர்ந்து லேசான காற்றுச் சிலையாய் இந்த உடலை உணர்வோம். காற்றின் மென்மையும் எடையற்ற தன்மையும் உணரப்படட்டும். முதல் தத்துவமான விண் என்கிற ஆகாசம். விண் புலன்களால் உணர முடியாதது. புலன்களை இயக்குவது. பிரபஞ்சமாய் இருக்கிற இந்த விண்ணின் உற்பத்தி ரகசியத்தை புரிந்து கொள்வோம். நாளும் விண்ணிலிருந்தும் எப்போதும் நாம் நன்மையே பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நாம் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறோம். விண்ணின் இருப்பை, ஆகாசத்தின் இருப்பை படைக்கப்பட்டுள்ள அனைத்திலும் பார்க்க முடியும். என்னாகிய ஆகாசத்தின் மீது மனம் செலுத்தி தவம் காற்றின் நுணகிய மூலமான எடையற்ற, உருவமற்ற, நிறமற்ற இந்த இருள் உடலை ஆகாய சிலையாய் பரிணமிக்கட்டும். உடலின் குறுகிய எல்லைக்குள் ஆகாயத்தை நிறுத்துகிறோம். உடல்
எல்லைக்குள் இயங்க முடியாத ஆகாசம், ஆகாசச் சிலையாய் நம்மை உணரும்போது, அப்படியே எல்லைகளை விடுத்து, கருநிற உடல் அப்படியே கரைந்து, நம்மை சுற்றியுள்ள ஆகாய வெளியோடு இணைந்து கொள்கிறது. சுற்றியுள்ள பிரபஞ்ச வெளியோடு கலந்து கொள்கிறது. உடல் கரைந்து, உலகோடு கலந்து, பிரபஞ்ச வெளியோடு இணைந்து, விரிந்து 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 பிரபஞ்சம் வரை தன்னை கலந்து கொள்கிறது, தன்னை கரைத்துக் கொள்கிறது. உடலில் பிரபஞ்சம், பிரபஞ்சமே உடலாய் அலைந்து நிற்கிறோம். ஆகாயம் அழுத்தம் பெற்று காற்றாய், காற்று அழுத்தம் பெற்று வெப்பமாய், வெப்பமே அழுத்தம் பெற்று நீராய், நீரே அழுத்தம் பெற்று மாய், பஞ்சபூதங்களின் கூட்டாய் மீண்டும் இந்த உடலை உணர்கிறோம். உடல் உணர்வோடு அமைதி, அமைதி. இந்த பிரபஞ்ச உணர்வு, அமைதி உணர்வில் உடைய சங்கல்பம், சங்கல்பத்தை நிகழ்வதாய் மனக்காட்சிப்படுத்துகிறோம். நிகழ்ந்து கொண்டிருப்பதோடு நாமும் இணைந்து உணர்வோடு அதை அனுபவிக்கிறோம். மகிழ்ச்சியோடு நன்றி தெரிவிக்கிறோம். பாவனையாய் நிகழ்கிறது நம்முடைய சங்கல்பம். அனைவரின் சங்கல்பமும் நிறைவேறி அனைவரும் பூரண உடல் நலமும், நீண்ட ஆயுளும், நிறைவான செல்வம், உயர்ந்த புகழும், மெய்ஞானமும் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் எனது வாழ்நாளில் எல்லோருடைய உடலுக்கும் மனதுக்கும் இன்பமே விளைவிப்பேன். துன்பப்படும் அனைத்து உயிர்களுக்கும் என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சாந்தி சாந்தி சாந்தி.
நிறைவு. குருவே துணை. பஞ்சபூதங்களாகத்தான் இருக்கிறோம். ஆனா, அதன் உணர்வோடு இருக்கும்போது நன்றியோடு இருக்கிறோம். பஞ்சபூத கூட்டாக பிரபஞ்சத்தின் குட்டி வடிவமாயிருக்கிற உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். வணக்கத்துக்குரிய இந்த சூழ்நிலை மிகவும் மதிப்புமிக்கதாக இருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். வாழ்க வளமுடன். பிரபஞ்ச மனம். பிரபஞ்சத்துக்கு மனம் என்ற ஒன்று இருக்கிறதானா, அப்படி எதுவும் இல்லை. ஆனா, மனிதன் பிரபஞ்ச மனதோடு இருக்க முடியும். பிரபஞ்ச மனம் என்பது ஒரு குழந்தைத்தனமானது. அதிலிருந்து நீங்க எதையுமே எடுக்க முடியாது. அதற்கு நீங்க எதையும் கொடுக்கவும் முடியாது. குழந்தைத்தன்மையில. ஆனா, பிரபஞ்ச மனம் இருக்கும்போது, பிரபஞ்சம் அப்படின்னாலே அது ஒரு விசாலமான பரப்பு. எல்லை உடையதுதான். ஆனா, மிக பிரம்மாண்டமான, மிக மிக விசாலமானது. அதிலே இருந்து எந்த ஒன்றையும் தனித்துவம் பெற்றதாக சொல்லிவிட முடியாது. அனைத்தும் சம மதிப்புடையதாகவே அதில் ஏதேனும் இருந்தால் சம மதிப்புடையதாகத்தான் இருக்கும். சூரியன் வெப்பம் அதிகமா இருக்கு, சக்தி மிக்கது. வியாழன் பெரிய கோளா இருக்கு, அதனால அது முக்கியத்துவம் அதிகம். பூமியில மட்டும்தான் உயிர்கள் வாழுகிறது, எனவே அது சிறப்பு கோள். அப்படிலாம் இல்லை. பிரபஞ்சத்தை பொறுத்த அளவுல அனைத்தும் சமம். அனைத்தும் சமம் என்பது கூட தெரியாது பிரபஞ்சத்துக்கு. பிரபஞ்சத்துக்கு அப்படியெல்லாம் எந்த ஒரு நாம் அறிவு என்று சொல்கிற எதுவுமே இருப்பதாக அதுக்கு தெரியாது. தொடக்க காலங்கள்ல, அதாவது பல ஆயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி, இங்க இருக்கிற பொருட்களும், உயிர்களும், கோள்களும், நட்சத்திரங்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல தோன்றி இருக்கிறது. குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இல்லாமல் போய்விடும். அப்ப இவையெல்லாம் தோன்றாத காலம் என்று ஒன்று இருந்திருக்கும். ஆமா. அங்கிருந்து தான் அனைத்தும் தோன்றிக் கொண்டிருக்கும். இவையெல்லாம் இல்லாத காலம் என்று ஒன்று இருக்கும். அப்படின்னா நிச்சயமாக இருக்கும். இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, நண்பர்களே, கொஞ்சம் கொஞ்சம் கவனித்து புரிந்து கொள்வோம். இங்க நாம பார்க்கிறோம். ஒரு மலைய பார்க்கிறோம். மலையில ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மரங்கள் இருக்கின்றன. அந்த மரங்கள் எல்லாம் பார்த்தா 80 வருடம், 100 வருடம், 200 வருடம், 500, 1000 வருடங்கள் வாழ்ந்த மரங்கள்லாம் இருக்கு. அப்ப 1000 ஆண்டு தான் அதிகபட்சமா ஒரு மரம் அந்த மலையில இருக்கு. அப்ப 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்க என்ன இருந்துச்சு? அப்பவும் மரம் தான் இருந்தது. இப்போது நம்ம மரங்களின் அடர்த்தித்தன்மையை பார்க்கின்ற போது, இதெல்லாம் இப்போது முளைத்த, இப்போ கடந்த 50, 60 ஆண்டுகளா வளர்ந்த மரம் அல்ல. தொடர்ந்து தொடர்ந்து ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் உற்பத்தி நடந்து கொண்டே இருக்கிறது. அடுத்தடுத்த மரங்கள் அங்கே இருந்து கொண்டே இருக்கின்றன. அடுத்தடுத்த உயிர்கள் அங்கே ஜனித்துக் கொண்டே இருக்கு. அப்ப அழிவு என்பதெல்லாம் இல்ல.
ஒன்று அதன் வாழ்வை நிறைவு செய்கிறது. அதிலிருந்து இன்னொன்று தன் வாழ்வை தொடங்கிக் கொள்கிறது. பார்ப்பதற்கு தான் இது ஒன்று, அது ஒன்றாக தெரியும். இதுவே தான் தன் காலத்தை நீட்டித்துக் கொள்ள மீண்டும் குழந்தையாக பிறந்து கொள்கிறது. நண்பர்களே, நம்முடைய இருப்பும் அப்படித்தான். இது ஒரு ரகசியம். ஆன்மீக நம்முடைய பக்தி யோகத்துல பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய், பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் அப்படின்னா, இப்போ இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கை இறந்த பிறகு மாறிட்டே இருக்குமான்னா, இல்லை. இறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் நாம் என்னவா இருந்திருக்கிறோம், என்னவா இருப்போம் என்றா சொல்லுவாங்க. அடுத்த ஜென்மத்தில் நாயா தான் பிறக்க போறேன். அடுத்த ஜென்மத்தில் நான் உன்னோடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த ஜென்மத்தில் என் அம்மாவை எனக்கு மகனா பிறக்கணும். அப்படியெல்லாம் அடுத்த ஜென்மத்தை பற்றின விஷயங்கள்லாம் இருக்கு. துன்பம் வரும்போது போன ஜென்மத்தில் நீ யாருக்கு என்ன பண்ணியோ அப்படிலாம் இப்போ அப்படியே எதிர்ச்சியாக பேசிக் கொள்கிறோம். அதன் உண்மைத்தன்மை என்னவா இருக்குதுன்னா, நண்பர்களே, நான் இருந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பிறப்பின் இருப்பின் காரணமே என் தாய் தந்தையர் அவர்கள் கருமையத்துக்குள்ள இருந்து கர்ம வினை பதிவுகள் அந்த உடல் மூலமா மட்டுமே அதை அனைத்தையும் அனுபவித்து விட முடியாது என்பதால அதுக்கு ஒரு உடல் நீட்டிப்பு தேவைப்படுது. இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்க ஒரு உடல் நீட்டிப்பு தேவைப்படுகிறது. இயற்கையில் அப்படி ஒரு படைப்பு, அப்படி ஒரு இயக்க ஒழுங்கு இருக்கு. அதன் மூலமாக தாய் தந்தையர் இருவரும் தன்னுடைய கர்ம வினையை நீட்டிப்பு செய்வதற்கொள்வதற்காக இன்னொரு உடலை எடுக்கிறார்கள். அது இப்போது நானாக இருக்கிறது. அதில் எதன் கர்ம வினை அதிகமாக இருக்கிறதோ அதன்படி அது ஆண் பிள்ளையாகவோ பெண் பிள்ளையாகவோ பிறக்கும். கர்ம சக்கரம், கர்ம சங்கிலியின் தொடர்ச்சி தான் என்னுடைய பிறப்பு. என்னுடைய எனும்போது இது நானா அப்படின்னா இல்லை. என்னுடைய தாய் தந்தையரை இப்போது நானாகவும் கர்மாவை கழிப்பதற்காக ஒரே நேரத்தில் 2 வேலை செய்கிறாங்க. நானாகவும் வாழ்கிறாங்க, அவங்களாக வாழ்கிறாங்க. என்னுடைய தங்கச்சியாக வாழ்கிறாங்க, என் தம்பியாக வாழ்கிறாங்க. என்னுடைய தாய் தந்தையர் இருவர் இப்போ ஐவராக சேர்ந்து வேலை செய்கிறாங்க. சீக்கிரம் முடிக்கணும் கர்மாவை. சீக்கிரம் முடியணும், ஒரு 10 பேர் சேர்த்துக்கிறது இல்லையா? அதுபோல் தன்னுடைய கர்ம சக்கரத்தை சுழற்சியை நிறுத்திக் கொள்வதற்காக 2 ஆத்மாக்களும் 3 வேலைக்காரனை கூட வச்சு நீங்களும் சேர்ந்து செஞ்சா சீக்கிரம் கர்மாக்கு அழிஞ்சிரும். அதனால இப்போ 2 5ஆ மாறிவிட்டு அது கடைசி கல்யாணம் பண்ணி வேலை செஞ்சு இன்ப துன்பத்தை அனுபவித்து நோய்வாய்ப்பட்டு மகிழ்ச்சி அடைந்து என்னென்னவோ அடைந்து அப்படியே போகுது. இந்த உடலும் பத்தாது போல இருக்கு. அப்போ அது என்ன பண்ணுது, தனக்கு துணையா இன்னொரு உடலை புதுப்பித்துக் கொள்கிறது. என்னுடைய பிள்ளைகளை நான் பிறப்பித்துக் கொள்கிறேன். என் தங்கை தம்பியெல்லாம் அவங்களுடைய பிள்ளைகளை பிறப்பித்துக் கொள்கிறார்கள். இதுதான் தொடர் சங்கிலியாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு என்னுடைய தாத்தா பாட்டி, என்னுடைய பேர பிள்ளைகள். இப்படி பார்த்தோம்னா மேலே 2 ஜென்ரேஷன், கீழே 2 ஜென்ரேஷன், நான் நடுப்புறேன். இப்போ 5 உடல்கள் இருக்கின்றன. அப்படின்னா பார்ப்பதற்கு 5 வெவ்வேறு உடல்கள், ஆனால் 5மே ஒன்று தான். 5மே ஒன்று. தன்னுடைய கர்மாவை நீட்டித்துக் கொள்வதற்காக. என்னன்னா இப்போ நான் என்பது என் தாய் தந்தை கர்மாவை கழிக்க வந்ததாக இருந்தாலும் என்னுடைய அறியாமை மூலமாக நான் இன்னும் கொஞ்சம் புதிய கர்மாவை சேர்த்துக் கொள்கிறேன். எனவே இந்த பிறப்பு போதாம இன்னொரு பிறப்பை நீட்டித்துக் கொள்கிறேன். அப்போ கர்ம சக்கரம் குறையணும்னா முதல்ல கர்மா செய்வதை நிறுத்தணும். அதுதான் அமைதி.
அதுக்கு தான் தியானம். அதுக்கு தான் கோயில்களும், மடாலயங்களும், மசூதிகளும், தேவாலயங்களும் இருக்கு. உன்னுடைய உண்மையை உணர்ந்து கொள்வதற்காக. நீ பிறந்திருப்பது கர்மாக்களை சேர்த்துக் கொள்ள அல்ல. உன் தாய் தந்தையராக நீ இருக்கும்போது செய்தவற்றை கழித்துக் கொள்வதற்காக, தூய்மை அடைந்து கொள்வதற்காக. அது புரியாம நம்ம நெறைய சேர்த்துக் கொண்டே போறோம். திரும்ப திரும்ப சேர்த்து, அவங்களுக்கு கொடுத்தது 1000ன்னா, நம்ம கூட ஒரு 5000 சேர்த்துக்கிறோம். 1000த்த கழித்து 500ஆ மாத்துவது தான் கந்தம். ஆனா, இன்னைக்கு இருக்கிற அறிவியல் உலகம் நம்மை பார்த்து நமக்கு எல்லாவற்றையும் சப்ளை பண்ணிடுது. இது, அது, இதுன்னு நெறைய அனுபவப் பொருட்கள் மாறிவிட்டது. ஒரு துணி கடைக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம். ஒரு சுடிதார் எடுக்கிறோம்னா, அது சுடிதார்ல டாப் இருக்கும், ஷால் இருக்கும், அது கீழ பேண்ட் இருக்கும். அதுதான் சுடிதார்ன்னு சொல்றது. அது ஒரு சுடிதார் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடலாம். ஆனா இப்போ கடைக்கு போனோம்னா, டாப் அந்த செக்ஷன், ஷால் இந்த செக்ஷன், பேண்ட் அந்த செக்ஷன். 3ஆக பிரிந்து போச்சு. ஒரு டாப் ரூ. 1000 குடுத்து எடுக்கிறது போயி, இப்போ 3த்தையும் தனித்தனியா இது ஒரு ரூ. 1000, அது ஒரு ரூ. 500, இது ஒரு ரூ. 200 அப்படியா? இப்போ இந்த பொருளாதார உலகம், பொருளாதார சுரண்டல்ன்னு சொல்றோம். பொருளாதார சுரண்டல். இது என்ன பண்ணுது? எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணுது. தனித்தனியா மாத்துறது. தனித்தனியா மாத்தி விட எண்ணிக்கை அதிகமாகும். எண்ணிக்கை அதிகமாகவும் தனித்தனியாக இயக்க ஒழுங்கா இருக்கு. இதுக்கு இதான்பா செட்டு முடிஞ்சுது. அப்படி இல்லாம நம்மள தேட வைக்குது, புதிய எண்ணங்கள் உற்பத்தி பண்ணுது, புதிய செலவு ஏற்படுத்துகிறது. ஆத்ம செலவு, பணச்செலவு, நேரச் செலவு, குழப்பமான ஒரு மனநிலை. இப்போ புதுசா இந்த மனதை குழப்புவதற்காக புதிய விஷயங்களை உள்ளே செலுத்தி, அதுல அந்த எண்ணிக்கை அதிகப்படுத்தி கூட்டமா ஆகுது. கூட்டமா இருந்தா மூச்சு திணறும். அப்படி மூச்சு திணற செய்யுது இந்த உலகம். கன்சூமரிசம்னு சொல்றோம். கன்சூமரிசம். இப்ப எல்லாமே இப்படி தனித்தனியா இருக்கு. ஒரு செல்ஃபோன் வாங்கணும்னா, அதுக்கு தேவையான அனைத்துமே இருக்கும். ஹெட்ஃபோன் முதற்கொண்டு இருக்கும். ஆனா இப்போ ஃபோன் தனியா இருக்கு, சார்ஜர் தனியா இருக்கு, ஹெட்ஃபோன் தனியா இருக்கு. அதுக்கு கவர் தனியா வாங்கணும். அப்படி இருக்கு. தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணப்பட்டு. அப்போ ஒன்று தான். ஆனா 5, 6 பதிவுகளை நமக்குள்ள கொடுக்குது. இப்ப இப்படி பாருங்க, கடை கூட இப்ப சாம்பார் தனியா கடை இருக்குது, இட்லிக்கு தனியா கடை இருக்கு, சப்பாத்தி தனியா கடை இருக்கு. ஃபேக்ட்ரி இருக்கு. ஃபேக்ட் ஏதேபேட்ல ஒரு ஃபேக்ட்ரி இருக்கு. உணவு ஃபேக்ட்ரி. இட்லி, சப்பாத்தி, பூரி மட்டும்தான். வீட்டு வேற எங்கேயாவது போய் கிழங்கு வாங்கிக்கணும், சாம்பார் வாங்கிக்கணும், சட்னி வாங்கிக்கணும். அந்த கடையில அது விக்காது. ஃபேக்ட்ரி அது. மிஷின்ல மிஷின்ல தான் நடக்குது எல்லாமே. இட்லி ஊத்துறான், சப்பாத்தி ஊத்துறலாம் மனிதர்கள் கிடையாது. மிஷின். எல்லாமே ஹீட் வெப்பத்துல தான். அது மின்சாரத்துல எதுவுமே அடுப்புல செய்யப்படுறதில்ல. இப்ப எல்லாமே தனித்தனியா ஆயிடுச்சு. இப்ப எண்ணிக்கை அதிகமாகுது. தர்மாவின் எண்ணிக்கை அதிகமாகுது. கூடி விடுகிறது. 1000 குடுத்தா 5000தோட நிக்கிறோம். இப்ப 6000. இதுக்கு புதுசா ஒரு உடல் தேவைப்படுது. அப்போ இன்னொரு பிறவி. பிறந்து கொள்கிறோம் பிள்ளைகளா. அது நம்ம 5000 குடுத்தோம்னாக்கா, அது 50,000 ஆக்கிது அத. யாருடைய காலம்? இன்னும் கொஞ்சம் விசித்திரமானது. பார்வையில எக்கச்சக்கமா இருக்குது. 1000 துணி கடைகள், 1000 சான்ஸஸ், 1000 சாய்ஸ். சிவாஜி கணேசன் பாடுவார் இல்லையா? 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். அப்போ எண்ணிக்கைகள் அதிகமாகும்போது எப்படி அமைதி இருக்கும்? எண்ணிக்கை குறைந்தால் தானே அமைதி.
இப்ப இங்க பார்த்தீங்கன்னா பாருங்க, மனதின் குழப்ப நிலை, இதன் மூலமாக தொடர்ந்த பிறப்பு, பிறப்பின் மூலமாக கர்மாவை கழிக்கப் போய் மீண்டும் புதிய கர்மாக்களை சேர்த்துக் கொள்ளுதல், மீண்டும் பிறந்து கொள்ளுதல். இப்படி திரும்ப, திரும்ப, திரும்ப இப்ப பிறப்பறுத்தல் அத பத்தி பேசல. அது நமக்கு அவசியம் இல்ல. மகிழ்ச்சியான வாழ்க்கை அதான் நம்முடைய இப்போதைய நோக்கம். மாயாஜாலத்தின் நோக்கமே மகிழ்ச்சியான வாழ்க்கை. மகிழ்ச்சியான வாழ்க்கை எது கொடுக்குது? அது கர்மாவால தான் கிடைக்குது. இப்ப எதெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கோ அத மிச்சம் வச்சுட்டு, எதெல்லாம் துன்பத்துக்கு இருக்கோ அதெல்லாம் உடனே தூக்கி வெளியேறிறணும். அதுதான் விழிப்புணர்வுன்னு பேரு. அதுதான் வந்திருக்கு. நம்ம மேலும் மேலும் புதியவற்றை சேர்த்துக்கொள்ள சேர்த்துக்கொள்ள பழையவை அப்படியே கர்மா தேங்கி விடுகிறது. புதியவையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அத நம்ம சொத்தாக மாத்தி நம்முடைய அடுத்த ஜெனரேஷன்ட்ட குடுத்துட்டு போயிறோம். அங்க போய் யார் அனுபவிக்க போறா? அங்க போய் நாம தான் அனுபவிக்கணும். இப்பயே அனுபவிச்சுட்டு அடுத்த முறை மகிழ்ச்சியா வாழலாம். இப்பயே எல்லாத்தையும் தூக்கி தொரத்தி போட்டுறணும். அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு வரணும். நம்ம தள்ளி போறதன் மூலமாக நம்முடைய பிறவியே தள்ளி போட்டுரும். அடுத்த பிறவில பார்த்துக்கலாம் நமக்கு தெரியாமலே நடந்து போகும். இன்னும் 100 வருஷம் பொறுத்து அடுத்த பிறவில பார்த்துக்கலாம். ஒரு 500 வருஷம் பொறுத்து நம்ம பேரன் பேத்தி தாண்டி அப்போ வரும்போது பார்த்துக்கலாம்ப்பா. இப்போ இப்ப இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கை இருக்கின்ற காலத்துல பிரபஞ்ச மனம் பிரபஞ்ச மனம் தான் இவை அனைத்தின் தொடக்கம், இவை அனைத்தின் முடிவு. இப்படி இருக்கிற இந்த விஷயத்த மிக மகிழ்ச்சிகரமாக மாற்றணும்னா, நம்முடைய மனம் பிரபஞ்ச மனமாக, விசாலமான மனமாக இருக்கணும். பிராட் மைண்டட்ன்னு சொல்றாங்க. விசாலமான மனசுப்பா அவரு. ரொம்ப நல்லவரா இருக்கார். ரொம்ப சென்சிட்டிவா இருக்கார். எல்லோருக்கும் உதவி செய்றார். தனக்குன்னு எதையும் வச்சுக்கிறது இல்ல. எல்லாத்துக்கும் ப்ளீஸிங் பர்சனாலிட்டியா இருக்கார். யார் போனாலும் அவருடைய அதிகாரமே இருக்கிறதில்ல. அவ்வளோ பெரிய மனிதர். ஆனா அவ்வளோ இறங்கி வேலை செய்றார். அவ்வளோ பண்போடு நடந்துக்கிறார். அற்புதமான மனுஷன்பா. அதுதான் பிரபஞ்ச மனம். எல்லாரும் சொல்லுவதற்கானதே அல்ல. அது நம்முடைய இருப்பதற்கானது. எல்லோரும் அப்படி இல்லாததுனால, அத பார்க்கும்போது அப்படி சொல்லுவாங்க. ஒருத்தர் சொல்றாரு, "இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் தன்னை அசாதாரணமானவர்களா காட்டிக் கொள்வதற்காக இயங்குறாங்க. நான் அசாதாரணமானவன். முடியும். எனக்கு தெரியும் எல்லாம். பார்த்துக்கலாம். முடியாததெல்லாம் முடியும்னு சொல்லி, செய்யாததெல்லாம் செஞ்சுதா சொல்லி, தன்னை அசாதாரணமானவன் என்று காட்டிக்கொள்ளவே இந்த உலகம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருத்தரும் அப்படிதான். இந்த அசாதாரணமான சூழ்நிலைக்கு மத்தியில, நீ மிக சாதாரணமாக இரு. அதுவே அசாதாரணமானதுதான். ரொம்ப சாதாரணமா இயல்பா இருங்களேன். அது எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும். எப்படி இவ்வளோ பிரமாதமா இருக்கான் இவன்? அதான்ப்பா சாதாரணமே. அப்படிதான் இருக்கணும். அது இருக்கணும்னு பிளான் பண்ணி இருக்கிறதில்ல. அதான் இயல்பு. இயல்பு. நம்ம அது மேல மிகைப்படுத்தி, மிகைப்படுத்தி எல்லாருமே மிகைப்படுத்தப்பட்டவர்களா இருப்பதால, எக்ஸாஜரேட் நம்முடைய இருப்பே எக்ஸாஜரேஷன் தான். நம்முடைய நடை, உடை, பாவனை, மேக்கப், உணவு. உணவுக்கே மேக்கப் போடுறேன் இப்போ. டெக்கரேட் பண்றோம். ஃபுட் டெக்கரேஷன், கேக் டெக்கரேஷன். என்ன டெக்கரேஷன்? டெக்கரேஷன் அப்படின்னா, உள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. அது உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேற ஏதோ ஒண்ணு செஞ்சு, அதை உன்னை ஏற்றுக்கொள்ளும்படியாக மாற்றிக் கொள்ளுகிறாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதன் இயல்பு உனக்கு பிடிக்கவில்லை. நீ இயல்பற்ற நிலையை உருவாக்குகிறாய். இயல்பற்ற நிலையை உருவாக்கும்போது இயற்கைக்கு எதிரானதா மாறிவிடுகிறது. நண்பர்களே, நம்முடைய உறவுகள்ல பிரபஞ்ச மனம் பாருங்க. நம்முடைய உறவுகள்ல ஒரு மனிதர் கோபக்காரர், ஒரு மனிதர் அன்பானவர், ஒரு மனிதர் இரக்க குணம் உடையவர், ஒரு மனிதர்கிட்ட போகவே முடியாது. அவ்வளோ டென்ஷன் பார்ட்டி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 4 குணங்கள்.
நெறைய குணம் இருக்கு. இந்த 4 பேருடைய 4 குணங்கள். இது அவங்களுடைய பிறவி தொடராக அவங்களுக்குள்ள வந்து வாய்த்தது. அவங்களை நம்ம எப்போதும் மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கோம். மாற்று முயற்சி செய்யும்போது அது ஃபெயிலியர் ஆயிடும். நம்ம ஏற்கனவே இன்னைக்கு நம்ம பாவக்காய எடுத்துக்கலாம். நமக்கு அதான் அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு. அது கசப்பாக இருக்கும். கொய்யாப்பழம் இனிப்பாக இருக்கும். மாம்பழமும் இனிப்பு தான். ஆனா கொய்யா இனிப்பு வேற, மாம்பழத்தோட இனிப்பு வேற. சப்போட்டா பழமும் இனிப்பு தான். அதோட இனிப்பு வேற. அப்ப இதெல்லாம் அதன் தன்மையில இருந்து கொண்டிருக்கு. அது அவற்றின் குற்றம் அல்ல. அவை படைப்பின் ரகசியங்கள். இப்ப கோவக்காரரா, பாவக்காயா இருக்கிற ஒரு நபர் போய், ரொம்ப கசப்பா இருக்கிறீங்க. கொஞ்சம் இனிப்பா மாத்திக்கோங்க. அப்படின்னு பாவக்கா கிட்ட போய் சொல்ல முடியுமா? அதுக்காக நாங்க எல்லாமே செய்றோம். எப்ப மாறுவாரு தெர்ல, திருந்தவே மாட்டேன்றாரு, மாறவே மாட்டேன்றாரு. இவ்வளோ வயசாச்சு இன்னும் இப்படி நடந்துக்கிறாரு. எவ்வளோ பட்டும் திருந்த மாட்டேன்றாரு. அது கசப்பு என்பது அதனுடைய இயல்பு. ஒருவேளை அது மாறிவிட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், நீங்கள் இயற்கைக்கு எதிராக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இயற்கைக்கு எதிராக இருக்கும்போது தான் ஒருவரை மாற்றுவதற்கு முயற்சி செய்வோம். இயற்கைக்கு எதிராக இருப்பவர்களுக்கு துன்பம் இருப்பது நியாயம் தானே! நம்ம யார மாற்றணும்னு நெனைச்சாலும், அது துன்பத்தையே விளைவிக்கும். வார்த்தை மூலமாக, செயல்கள் மூலமாக, கோபத்தின் மூலமாக நம்ம யாரையும் மாற்றிவிட முடியாது. அதுதான் அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். எஸ். இது கசப்பு, இது புளிப்பு, இது துவர்ப்பு, இது உவர்ப்பு, இது இனிப்பு, இது கார்ப்பு என்று அந்த சுவைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அக்செப்டன்ஸ். உலகின் தலைசிறந்த வார்த்தைகள்ல ஒன்று அக்செப்டன்ஸ். ஏற்றுக்கொள்ளுதல். விபாசனா போன்றது. ஏற்றுக்கொள்ளுதல். தம்மா, பேருண்மை, ஏற்றுக்கொள்ளுதல். பிரபஞ்ச மனம் போன்றது. ஏற்றுக்கொள்ளுதல். ஏற்றுக்கொள்ளுதல் தான் பிரபஞ்ச மனமே. கடல் போன்றது. கடலே விசாலமானதுன்னு சொல்றோம். பிரபஞ்சம் அந்த கடலையே படைத்த கோடிக்கணக்கான கடல்களை படைக்க முடியுத ஒரு பிரம்மாண்ட பரப்பு பிரபஞ்சம். பிரபஞ்ச மனமாக நீங்க மாறிவிட்டீர்களேயானால், நேத்து மரத்தை சொன்னது போல தான் நீங்க கடல்கள்ல எவ்வளோ குப்பைய கொட்டினாலும் அத பத்தி கவலைப்படாது. அந்த கடலில் நீ கற்பூரம் ஏத்தி வழிபட்டாலும் அது பெரிய சந்தோஷப்படாது. அது போட்டு இருக்கும். நீ எவ்வளோ போட்டாலும் என்ன அடிச்சாலும் தாங்கும். ஏன்னா அதனுடைய பரப்பளவு அதிகம். எவ்வளோ விசாலமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அதில் போடப்படுற விஷயங்கள் தும்சமாயிடும். அதன் இயல்பை முழுமையாக இழந்து அதுவாக மாறிடும். நீ எத்தனை 1000 லிட்டர் விஷத்த கொண்டு போய் கடல்ல கொட்டினாலும், விஷத்தின் தன்மை ஒரு துளி கூட நீங்க அதில எடுக்க முடியாது. நீங்க டன் டன்னா கொண்டு போய் விஷத்த கொட்டினா கூட சரி. அனைத்தையும் 0 கொண்டு வந்துரும். ஏன்னா, அது பரப்பளவு மிக விசாலமானது. 25,000 மைல் சுற்றளவு. அப்போ 25,000 மைல். அதில 72% கடல். அவ்வளோ பரப்பு இருப்பதால, நீ எவ்வளோ விஷத்த கொண்டு போய் கொட்டினாலும் 0. அதான் அதே போல தான் பிரபஞ்ச மனம். அப்படி பிரபஞ்ச மனமாக மாறிவிட்டீயானால், என்ன வந்தாலும், எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும். அப்படின்னு எம்ஜிஆர் பாட்டு வரும். அதுபோல இந்த அக்செப்டன்ஸ் பிரபஞ்ச மனதின் இன்னொரு வார்த்தைன்னு சொன்னா அது அக்செப்டன்ஸ் தான். பிரபஞ்ச மனமாக நாம் இருக்கோம்.
அப்புறம் துன்பம் நம்மை எதுவுமே பண்ண முடியாது. மிர்தாஸ் சொல்றாரு, எந்த வாளாலும் காயப்படுத்த முடியாத சுதந்திர காற்றைப் போல் இருங்கள். ஒரு வாள், ஒரு வாள். சும்மா லேசா சீவுனா போதும். தலை துண்டாயிடும். ஆனால் என்ன பண்ணாலும் காற்றை அதால வெட்ட முடியாது. அதுபோல எந்த வாளாலும் காயப்படுத்த முடியாத சுதந்திர காற்றைப் போல் இருங்கள். அதுதான் அக்செப்டன்ஸ். எஸ். ஓகே. இவ்வளவுதானே. பரவால்ல. பார்த்துக்கலாம். என்னடா இவ்வளோ பிரச்சனை இருந்தது, கொஞ்சம் கூட முகத்துல வருத்தத்தையே காணோம். என்ன பண்ணணும் பாரு. என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்? ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம்? அப்பதான் அவேர்னஸ். அந்த அவேர்னஸ் தான் அக்செப்டன்ஸ். அக்செப்டன்ஸ்ல இருந்து அவேர்னஸ் வரும். அக்செப்டன்ஸ் இல்லைன்னா அவேர்னஸ் வராது. பிரபஞ்சம் விசாலமானது. உங்களை விசாலமான பரப்பெல்லைக்குள் வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ளுங்கள். குறுகிய மணலையோ, குறுகிய பரப்புக்குள்ளேயோ உங்களை சுருக்கிக் கொள்ளாதீர்கள். ஒரு மனுஷர் எல்லாம் சில மனிதருக்குள் தங்களை சுருக்கிக்கிறாங்க. டிபெண்டன்ட். என் அப்பா மட்டும் இல்லைன்னா நான் என்ன ஆவேன்னு தெரில. என்னுடைய நண்பர் மட்டும் இல்லைன்னா, என்னுடைய கணவர் மட்டும் இல்லைன்னா, அந்த டிபெண்டன்சிக்குள்ள நாங்கள் தன்னைத்தானே புகுத்திக் கொள்கிறார்கள். செல்ஃப் டிஃபென்ஸ் அதுக்கு டிபெண்டன்சியை பயன்படுத்துகிறாங்க. இன்டிபெண்டன்ட் சுதந்திரம், சுதந்திர காற்று. சார்ந்து வாழ்க்கை ஒட்டுண்ணி வாழ்க்கை அது. ஆக்சுவலா ஒட்டுண்ணி சாருண்ணிலாம் சொல்லுவாங்கல்ல, 2 அறிவு. ஓரறிவுல அது இருக்கு. ஆனா நமக்கு 6 அறிவு இருக்கு. இன்டிபெண்டன்ட். இது யாரும் தவறா புரிந்து கொள்ள வேண்டாம். இண்டிபெண்டண்டா தனித்தனியா வாழ்றது கிடையாது. அதுக்குள்ள அந்த கூட்டுக்குள்ள அந்த 10 பேர் ஒரு ஃபேமிலி, 8 பேர், 6 பேர் ஒரு ஃபேமிலின்னா, அதுக்குள்ள அந்த இண்டிபெண்டன்ஸ் எல்லோருக்குள்ளும் அந்த முழு சுதந்திரத்தை பாதுகாத்தல். பிறர் வாழ்க்கை சுதந்திரத்தை பாதுகாத்தல் மிக உயரிய குணம். பிறர் வாழ்க்கை சுதந்திரத்தை பாதுகாக்கணும். அதுக்குள்ள நம்ம தலையிட்டு, நான் தான் உனக்கு எல்லாமே பண்றேன்னு அவங்களும் சொல்லக்கூடாது. உன்னால் தான் நான் வாழ்றேன்னு நம்மளும் சொல்லக்கூடாது. அதுபோல ஒரு அழகான சுதந்திரம் எப்போதுமே எல்லோருக்குள்ள இருக்கு. யாரையும் யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது. கட்டுப்படுத்தப்படவும் கூடாது. யாரும் யாரையும் காயப்படுத்தக்கூடாது. காயப்படவும் கூடாது. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் இல்லாம இருக்குதுன்னு இல்லை. இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். காயப்படக்கூடாது. காயப்படுத்தக்கூடாது. கட்டுப்படக்கூடாது. கட்டுப்படுத்தக்கூடாது. கட்டுப்படுத்தாம இருந்தால் தான் கட்டுப்பட மாட்டோம். காயப்படுத்தாம இருந்தால் தான் காயப்பட மாட்டோம். இதெல்லாம் குட்டி குட்டி விஷயங்கள். நம்ம பேசுறது பிரபஞ்ச மனம் பற்றி. இதெல்லாம் தான் இதுக்கான தடையா இருக்கிறதுனால இதெல்லாமும் சொல்ல வந்தார். அனைத்தையும் தும்சம் செய்து காற்றாக மாறிவிடும். காற்று உயிர் மூச்சு, பிராணசக்தி அனைத்தையும் வாழ்விப்பது. எப்போதும் இருப்பது. எப்போதும் இருப்பது காற்று. 50 தலைமுறைக்கு முன்னாடி அவங்க வாழறதுக்கு இருந்துச்சு. இப்ப நான் வாழ இருக்கு. இன்னும் 50 தலைமுறைக்கு அப்புறம் அவங்க வாழ்றதுக்கும் இருக்கும். அதுபோல காற்றாக மாறிவிடுங்கள். விசால மனமாக. மகிழ்ச்சி. இன்றைய மாயாஜாலத்தின் 22வது நாள். கிட்டத்தட்ட நம்ம அதிக தூரம் பயணம் செய்து வந்திருக்கிறோம். மாயாஜாலம் நம்முடைய விருப்பங்கள்லாம் நிறைவேற்றிக் கொள்வதற்காக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை மேலும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்காக இருக்கிறது. எப்ப நடக்குமோ என்ற ஏக்கத்தை தீர்த்து, இதோ நடந்து கொண்டிருக்கிறது என்று உங்கள் மாயாஜாலத்தை உங்கள் கண் முன்னே காண்பித்தால் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியது என்னன்னா, நீங்கள் எதை உணர்கின்றீர்களோ
எதுவாக உணர்கின்றீர்களோ, அந்த உணர்வு உங்களுக்கு திரும்ப திரும்ப வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு பிச்சைக்காரன் பசியை உணர்ந்து கொண்டே இருக்கிறான். அதான் சாப்பிட்ட உடனே அவனால திருப்தி அடைய முடியல. மீண்டும் பிச்சைக்கார வேலையை தொடங்கிடுறான். அவன் பிச்சைக்கார தன்மை தான் உணர்ந்து கொண்டே இருக்கிறான். அவன் பசியை உணர்ந்து கொண்டிருக்கிறான். பசிக்கும்போது கிடைக்கும் உணவின் மூலமாக கிடைத்த அந்த மகிழ்ச்சியை அவன் உணர்வதே கிடையாது. எப்போதுமே அவன் பசியோடவே இருக்கிறான். ஒரு நோயாளி நோயை பரிகசிக்கிறார். நோயோடு இருக்கிறார். நோய் போன பிறகும் இன்னும் சரியாச்சா தெரியலையே! நோயாளியே நோய்க்கு முன்னாடி நம்ம ஆரோக்கியமா இருந்ததையும், இப்ப நோய் குணப்படுத்தப்படுவதையும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவ்வளோ சீக்கிரம். எனவே அது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குது. என்ன உணர்கின்றோமோ, அது திரும்ப திரும்ப நமக்கு வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும். எனவே உணர்வாய் வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளுங்கள். உணர்ச்சியாய் அல்ல. உணர்ச்சி தான் பாண்டேஜ். உணர்வு தான் சுதந்திரம். உணர்ச்சி வயப்பட்டா நீங்க கேட்கணும், பிரார்த்தனை பண்ணணும், பிச்சை எடுக்கணும். உணர்ந்து விட்டால் அது வரும். நீ தேடுவது உன்னை தேடிக் கொண்டிருக்கிறது. ஆனா முதல்ல நீ தேடணும். நீ தேடுவது உன்னை தேடுகிறது. முதல்ல நீ தான் தேடணும். எப்படி தேடுறது? உணர்வு பூர்வமாய், நம்பிக்கை மனநிலையோடு, நன்றி உணர்வோடு. நீ எப்போ உணர்வோட இந்த பொருளை தேடுகிறாயோ, அது பிரபஞ்சத்து எந்த மூலையில இருந்தாலும் உன்னை திரும்பி பார்க்கும். நீ உணர உணர உன்னை நோக்கி நடந்து வந்துகிட்டே இருக்கும். டிஸ்டன்ஸ் குறைஞ்சிட்டே இருக்கும். அந்த உணர்வின் எல்லையில அது உங்களை அடைந்திருக்கும். நான் எப்போ உணர்வின் எல்லைக்கு போறது, எப்போ அது கிடைக்கிறது? ஒரு ஒரு பாவனை போதும். உட்கார்ந்தீங்கன்னா ஆழமா ஒரு பாவனை, ஒரு உணர்வு போதுமானது. பாரதியார் சொல்றார், "ஊன் உடலை வருத்தாதீர், உணவு இயற்கை கொடுக்கும், உங்களுக்கு தொழிலிங்கே அன்பு செய்தல் கண்டீர்." வேலை பார்க்குறேன், தொழில் செய்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன், ஏதாவது பண்ண உட்காந்துருக்காதீங்க. ஊன் உடலை வருத்தாதீர், உணவு இயற்கை கொடுக்கும். இயற்கையை மதிக்கிறதே இல்ல. நீங்களே சம்பாதிச்சு, நீங்களே சமைச்சு, நீங்களே சாப்பிட்டுக்கிறீங்க. இயற்கையில எல்லாமே இருக்கு. உணவு இயற்கை கொடுக்கும். பிறந்துவிட்ட நீங்கள் உங்கள் கர்மாவை கழிக்க செய்ய வேண்டிய தொழில் அன்பு மட்டுமே. உங்களுக்கு தொழில் இங்கே அன்பு செய்தல் கண்டீர். நாமவே என்னமோ பண்ணுகிறோம். அதுவே இருக்குதுயா, இல்லைன்னு தான் எதை பண்ணோம். நீ அடுப்புங்கரையில போய் பார்த்து திறந்து பார்த்தா சாப்பாடு இருக்குது. அதை பார்க்காமலே போய் புதுசா சமையல் பண்ண உட்காந்துக்கிற. ஏற்கனவே அங்க இருக்கு. நீ பசியோட வருதுன்னு சமைச்சு வச்சிருக்காங்க. அத பார்க்கவே நேரம் இல்ல. பசியில அவசரம் புரியாம சமைச்சு சமைச்சு 1/2 மணி நேரம் லேட்டா சாப்பிடுற. ஏற்கனவே இப்ப இருக்குது ஏதோ. அதுதான் அவேர்னஸ். அதான் விழிப்புணர்வு. ஆனா தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டோம். நாம தான் நம்முடைய வாழ்க்கையின் சிற்பி. தன்னம்பிக்கை வேணும், விடாமுயற்சி வேணும், கஷ்டப்பட்டு உழைக்கணும், ஹார்ட் ஒர்க் என்னென்னவோ சொல்லி சொல்லி நம்மள பிரெயின் வாஷ் பண்ணி வாழ்க்கைனா கஷ்டன்றத அவ்வளோ அழகா திணிச்சுட்டாங்க. நாமளும் கஷ்டத்துலேருந்து மீள்றதுக்காக என்னென்னவோ பண்றோம். இது எல்லாமே அறியாமை தான். உணவு இயற்கை கொடுக்கும், உங்களுக்கு தொழிலின்றி அன்பு செய்தல். இதெல்லாம் இப்போ நடக்காது. ஏன்னா, அதெல்லாம் தாண்டி பல 100 ஆண்டுகள் கடந்து இங்க நிக்கிறோம். கன்சியூமரிசத்துல. இதெல்லாம் கடந்து உள்ள போறதுக்கு தில் வேணும். தில். தில் இருக்கிறவங்க இங்க ரொம்ப கம்மி. ரொம்ப கம்மினா பார்க்கவே முடியாது இங்க. தில், கட்ஸ். இன்னும் கொஞ்சம் டைம் குடுங்க. இன்னொரு 6 வருஷம், ஒரு 10 வருஷம் கேட்குறாங்க. இப்போ இப்போ செய்யறதுக்கு தில் இருக்கணும். அவ்வளோலாம் ஐயோ! என்ன ஆகுறது? அப்படின்னு ஆயிடும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் அப்போ இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ மாயாஜாலம் கிடைச்சிருக்குது. பயன்படுத்திக்கலாம்ப்பா. இதுதான் இப்போ இருக்கிற ஒரு சொல்யூஷன் இப்போதைக்கு. இது நம் வாழ்க்கையின் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மட்டுமே இருக்கிற விஷயம். இது நம்முடைய பிறப்பின் நோக்கத்தை அடைவதற்கானது அல்ல. இப்போ இந்த வாழ்க்கையின் தேவை நிறைவேற்றிக் கொள்வதற்கானது.
இதெல்லாம் வந்துட்டாக்கா ஒரு பிரச்சனை முடிஞ்சிடும்பா. அப்புறம் நான் எங்கேயாவது போயிடுவேன். சாமியாரா கூட போயிடுவேன். இதெல்லாம் மட்டும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. வீடு, கடன், தொழில், ஆரோக்கியம், உறவு, கல்யாணம் இதெல்லாம் தான் வாழ்க்கைக்குள்ள நாம வச்சுக்கிற விஷயங்கள். உண்மைலாம் இதெல்லாம் உண்மையே கிடையாது. சோசியல் கான்ஷியஸுக்குள்ள சில விஷயங்கள்லாம் உருவாக்கப்பட்டு நம்மள அலைக்கழிப்பதற்காக. இப்ப மாயாஜாலத்தை பயன்படுத்திடலாம்பா. அனைத்தும் கண் முன்னே நடக்கச் செய்யணும். அடுத்த வாரம், அடுத்த மாசமா இல்ல. என்ன பண்ண போறோம்? ஒரு நாள் நம்ம மாயாஜாலத்துல நம்முடைய விருப்ப பட்டியல எடுத்து எழுதணும். 10 விஷயம் எழுத சொல்லியிருந்தேன். நிச்சயமா நம்ம வாழ்க்கையில நடந்தே ஆகணும். ஒரு 10 விஷயம் எழுதுங்க. விருப்ப பட்டியல். அந்த விருப்ப பட்டியல் எடுங்க. நம்ம என்னென்னலாம் அதுக்கப்புறம் கத்துக்கிட்டோம்னா, மாயாஜால காலடிகள் கத்துட்ருக்கோம். மாயாஜால பொடி நம்மகிட்ட இருக்கு. மாயாஜாலமான காலை பொழுது நம்மகிட்ட வச்சிருக்கிறோம். ஒரு நாளை எப்படி சுவீகரித்துக் கொள்வது அப்படின்ற பயிற்சியெல்லாம் பெற்றிருக்கிறோம். செய்து பார்த்துருக்கிறோம். பாவனை செய்ய நமக்கு தெரிகிறது. அப்ப இது எல்லாத்தையும் வச்சு இந்த 10 விருப்பங்கள் எழுதிய அந்த பட்டியல் இருக்குல்ல, அந்த பட்டியல் மீது அனைத்தையும் அப்ளை பண்றோம். காலை பொழுது உணர்வுபூர்வமாக மாயாஜால பொடியோட, பாவனையோடு, அதை விட இதயத்திலிருந்து நன்றி உணர்வோடு. 10ல 10யுமோ இல்ல 2யோ 3யோ நடக்கணும். நடக்கும் அளவுக்கு அதை பாவனை செய்யும். மகரிஷி சொல்லுவாரு, "என்ன வேணா கேட்டுக்கோ. ஒரு தியானம் போதும்ன்னு" சொல்லுவார். ஒரே தியானத்தில் நீ அனைத்தையும் பெற்றுவிட முடியும். ஆனா முதல்ல நீ தியானம் செய்யணும். நம்ம தினமும் 1 மணி நேரம் கண்ண மூடி உட்காந்துட்டு தியானம் நினைச்சிட்டு இருக்கோம். ஒரே ஒரு ஒற்றை தியானம் போதும் நீ ஞானம் அடையன்னு சொல்றாரு மகரிஷி. ஞானத்துக்கே ஒரு தியானம் போதும். அப்போ ஒரு தியானம் எப்ப நடக்கும்? தியானம் நடக்கிற அளவுக்கு நம்ம தகுதி வரணும். எப்ப தகுதி வரும்? உள்ள இருக்கிற குப்பையெல்லாம் கழுவி தள்ளணும். அப்பதான். அப்ப அதுக்கு எப்படி கழுவி தள்ளுறது? அதுதான் மாயாஜாலம். எல்லா விருப்பங்களையும், தேவைகளையும், ஆசைகளையும், நோக்கங்களையும் மொத்தத்தையும் நிறைவேத்திட்டு அப்புறம் எம்ப்டி ஆயிடுவோம். அப்புறம் கண்ணு முன்னாடி தியானம் வரணும். இதுவும் பத்தல எனக்கு இன்னொரு வீடு வேணும் அப்படின்னா, அதுக்கு மேல மறுபடியும் ஸ்டார்ட். புஷ்பா 2 மாரி வாழ்க்கை மறுபடியும் போராட்டம் ஸ்டார்ட் ஆயிடும். போராட்டம் தான். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 நெறைய பார்ட்ஸ். ஏற்கனவே பல ஜென்மங்கள் இருந்திருக்கிறோம். போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்றாங்க. பொன் அதான் ஞானம். நல்லது. இப்ப இந்த விருப்ப பட்டியல எடுத்து கவனமாக, ஆழமாக, உணர்வோட பாருங்க இன்னைக்கு சனி, ஞாயிறு 2 நாள் இருக்கு. 2 நாளும் இதையே பண்ணலாம் நீங்க. அந்த மாயாஜால பட்டியலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து கையில வச்சுட்டு, அந்த நோட்ல அந்த விஷயம் எழுதியிருப்பீங்க. அத மறுபடியும் வேற ஒரு பேப்பர்ல எழுதுங்க. எழுதி இந்த நாள்ல ஒரு 4, 5 முறையாவது அத எடுத்து பார்த்து, நீங்க எங்க போனாலும் சரி, ஒரு டைம் அலாரம் வச்சுக்கங்க. 11 மணிக்கு ஒரு முறை, 1 மணிக்கு ஒரு முறை, 4 மணிக்கு ஒரு முறை அத எடுத்து கண்ணை மூடி 15 நிமிடங்கள் செலவு பண்ணுங்க. அது எவ்வளோ ஆழமா அத உணர்றீங்களோ, அந்த அளவுக்கு அது கண் முன்னே இப்ப நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கான ரிசல்ட்ட நீங்க இன்னைக்கு பார்த்துடலாம். ஓகே நடக்க தொடங்கி விட்டது. உணர்வு ஆழமா இருந்தா, கடைசி உணர்வாக இருந்தா இன்னைக்கே நடந்து தீர்ந்துரும். இவ்வளோ பெரிய விஷயம்லாம் யோசிக்காதீங்க. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருமா? அப்படிலாம் இல்ல. பிரபஞ்சத்துக்கு ரூ. 1 ஒண்ணு தான், ரூ. 1,00,00,000 ஒண்ணு தான், 100,00,00,000 ஒண்ணு தான். நீங்க உணர்ந்துட்டியா உங்களுக்கு குடுத்துரும். அதுக்கான சூழ்நிலைய உருவாக்கி. அப்படியே அத பயன்படுத்திக் கொள்ளுங்க. உங்கள விருப்பப்பட்டியல் எடுக்குறீங்க. ஒவ்வொன்றையும் ஆழமா நன்றியோட இந்த காலை பொழுதை பயன்படுத்தி இதயத்தில கை வச்சு, அது நடந்து விட்டதாய் பாவனை, ஆழ்ந்த பாவனை. மாங்கா சாப்பிட்ட மாரி அந்த ஆழ்ந்த பாவனையோட, அந்த உணர்வோட எம்பத்தைஸ் பண்ணுங்க. பாவனை செய்யுங்க. பாவனை. இப்படி செய்யும்போது, நடந்து கொண்டே இருப்பதை நீங்கள் மகிழ்ச்சியாக உணர்ந்து கொண்டே இருக்கும்போது, ஒரு கதவு தட்டப்படும். நீங்கள் உணர்ந்தது உங்கள் வாசல்ல வந்து நிக்கும். சத்தியமாக நிற்கும். உணர்வின் எல்லை, அந்த எல்லை என்ற கடைசி புள்ளியில நீங்கள் அதை சந்திப்பீர்கள். அதற்குள்ள நம்ம டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது.
டிஸ்டர்ப் ஆயிடுறோம் ஆக்சுவலா. நல்ல தகவல் கிடைச்சிச்சு. மாயாஜால ஒரு அற்புதமான செய்தி, ஒரு ஃபார்முலா, ஒரு மேப். நம்ம இந்த ரூட்ல இங்க போய் நின்னு, கையில ஒரு கட்டப்பாறை வச்சுட்டு தோண்டிட்டே இரு. நிச்சயமா புதையல் இருக்குது. அதுதான் உன் வாழ்க்கையை மீட்க வல்லது. அப்படின்னு ஒரு பையனுக்கு சொல்றாங்க. தோன்றான், 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 தோன்றான். காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சான். ஈவினிங் 6 மணி ஆச்சு. சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல. வாழ்க்கையின் பொக்கிஷமே கிடைக்க போகுது அவனுக்கு. தோண்டி, 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 தோண்டி அப்படியே மயக்கமே வருது. அப்படின்னு அந்த கடப்பாறையை போட்டு கீழே உட்காந்துட்டான். அப்படியே மயங்கி வேண்டான். ஒருத்தன் அப்படியே வரான். அந்த பக்கம் வந்து என்னவோ தோன்றுங்க, என்ன தோணுன்னு தெரியல, ஒண்ணுமே காணும்னு சொல்லி அந்த கட்டப்பாறை எடுத்து ஒரே ஒரு குத்து தான். டங்குன்னு சத்தம். கையில மண்ணு தள்ளி பார்க்குறான், உள்ள புதையல். எடுத்துட்டு போயிடுறான். நம் வாழ்க்கையில் தவற விட்ட அனைத்துமே இப்படி நடந்ததுதான். இப்படிதான் நடந்து. இப்போ இதுல யாரு தவறு, யாரு சரி? ரெண்டுமே சரிதான். நம்முடைய அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் கடைசி புள்ளி வரை உணர வேண்டும். அடிச்சா நானே எவ்வளோ பண்ணி பார்த்தேன், ஒன்றும் இல்லைப்பா, வேஸ்ட்டுப்பா அப்படின்னா ஒரு பொக்கிஷத்தை நீங்க வேஸ்ட் ஆகுறீங்க. அது பொக்கிஷம் தான், அது புதையல் தான். நிச்சயமா அது புதையல் தானே. இன்னும் ஒன்று, சில பேர் சொல்லுவாங்க, நானும் எவ்வளோ பொறுத்து பார்த்துட்டேன், பொறுமைக்கேலே உண்டு. 30 வருஷமா பொறுத்து 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 இந்த வார்த்தை எப்போ பயன்படுத்துகிறோமோ அன்னைக்கு 30 ஆண்டுகளாக நாம் பொறுமையாக இருந்த அனைத்தையும் இழந்து விடுகிறோம். எப்போதும் பொறுமையாக இருந்திருக்க வேண்டும். இது எப்போ நான் பொறுமையா இருந்துட்டேன்னு சொல்ல ஆரம்பிச்சிருமோ, அப்போ இது வரைக்கும் நாங்கள் பொறுமையா இருந்த 30 ஆண்டுகளும் அவமானப்பட்டு எப்போதும் இன்னொரு முறை காத்திர வேண்டும். எனவே கடைசி உணர்வின் புள்ளியில் உங்களுக்கு அது கிடைக்கும். ஆனால் பல பேர் கடைசி உணர்வின் புள்ளிக்கு போறதில்ல. பழக்கம் இல்லை. நமக்காக எனக்காக சுயநலமா வாழ்ந்து வாழ்ந்து சுயநலமா வாழ்றவங்களுக்கு உணர்வே தெரியாதுங்க. அவங்களால உணர்வுக்குள்ள போகவே முடியும். எனக்கே இது வரைய மாட்டேங்குது அப்படின்வாங்க. வராது. என் வீடு, என் குடும்பம், என் வேலை, என் தொழில், என் காசு, என் பணம், என் அக்கௌண்ட்டு, என் வண்டி. மனசே வராதுன்னு சொல்லுவாங்க. மனசு சாதாரண மனசே வரல, எப்படி பிரபஞ்ச மனசு வரும்? பிரபஞ்ச மனம். அந்த இடத்துக்கு போனோம்னா முதல்ல வாழ்க்கை தேவை நிறைவேறணும். வாழ்க்கை தேவை நிறைவேறத்துக்கு ஒரு ஈஸியான வழி உணர்வு. நன்றி உணர்வை பயன்படுத்துங்க. இதனால ஒரு 4-5 முறை உங்க விருப்பப்பட்டியல் எடுத்து இதயபூர்வமாக அதுக்கு நன்றி உணருங்க. அது நடந்துகிட்டதாய் உணருங்க. வேற வழியே இல்லை, நடந்து. ஒவ்வொன்றையும் இப்போ இந்த வாரத்தில், இந்த நாளில், இந்த சில மணி நேரங்கள் நடத்தி கொள்ளுங்க. தள்ளி போடாதீங்க. உணர்வு தான். நாங்கள் என்ன செலவு பண்ண போறீங்க? எவ்வளோ அதுக்காக வேலை கொடுக்க போறீங்க? ஒன்றுமே இல்லை. மாயஜாலத்துக்கு நீங்கள் கொடுத்த 1200 தான் ஃபீஸ். பெரிய செலவுலாம் ஒன்றும் இல்லை. வாழ்க்கையே கொடுக்குது. அதை வெட்டியே கிடக்குறோம். வாழ்க்கையே கொடுக்குது உணர்வு. உணர்வு கூறுங்க. அனைத்தும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. உங்களை திரும்பி அனைத்தும் பார்த்து விட்டது. நீங்கள் உணர உணர உங்களை அடைந்துவிடும். உணருங்கள். வாழ்வை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் ஐயா. இதயபூர்வமான நன்றி ஐயா.